எப்பயாவது திடீர்னு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? மாலே வெடிக்க பாக்குற லெவலுக்கு ஒரு ஹக். மாலே வெடிக்க பாக்குறவங்கள ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து முடிஞ்சா தூக்கிடுவேன். அண்ட் ஒரு அடியும் கொடுப்பேன். இதுதான். எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? 45 years. இது 45 இயர்ஸா? செயினும் ஒரே மாதிரி. கோல்டு 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 இருக்கு. பேர் வந்து அவங்களுக்கு வந்து பத்மபிரியா, என் பேர் மதிப்பிரியா. என்னம்மா இது? மேடம் அதை சொல்றாங்க தெரியுமா? மேடம் டீச்சரா நினைச்சேன். திருமணத்திற்கு பிறகும் நட்பை தொடர முடியும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் நீண்ட காலத்திற்கு பெண் தோழிகளின் நட்பை தொடர்வது லைஃப் லாங்கா தொடர்வது என்பது சாத்தியமில்லை என்று சொல்லுகிற ஒரு தரப்பாகவும் இருக்கிறது. இது சூப்பர். நீங்க ஒருத்தர் திடீர்னு சந்திச்சுக்கிறப்ப எப்பயாவது திடீர்னு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பார்த்தோன்னே ஒரு பெரிய ஹக் இருக்கும் சார். டீப்பா இருக்கும். மாலே வெடிக்க பாக்குற லெவலுக்கு ஒரு ஹக். மாலே வெடிக்க பாக்குறவங்களா? அது எப்படி இருந்தது? எல்லாம் லைட்டா பத்தல. கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் கன்ஃபார்மா பசங்க பண்ணவே மாட்டானுங்க. ரைட்டு தான். என்ன கொடுத்துற நீ? நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன், அவ பெங்களூர்ல இருக்கா. சோ நாங்க எங்களுக்கு எப்போவாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மீட் பண்ணேன். வந்து பார்த்ததும் முதல்ல ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து முடிஞ்சா தூக்கிடுவேன். இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா, என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அண்ட் ஒரு அடியும் கொடுப்பேன். எங்க வாங்க, இதுங்க இது அடுத்த லெவலா இருக்கேங்க. ட்வின்னிங் சிஸ்டர் தேர் ஃபார் யூ அப்படிங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால அது அந்த சப்போர்ட் வந்து we are always been connected அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கன்வே பண்ணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு கல்யாண வீட்ல மீட் பண்றீங்க, காமன் ஃப்ரெண்டோட கல்யாண வீட்ல மீட் பண்றீங்க. இதுதான். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. எங்க ட்ரிப் போனாலுமே இந்த மாதிரி ஒரு போஸ் இருக்கும் எங்களோட. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? 45 years. இது 45 இயர்ஸா? சைல்ட்ஹுட்ல இருந்தேவா? 4 to 5 years ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்க எப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்னு எங்களுக்கே தெரியாத அந்த ஏஜ்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை, செயினும் ஒரே மாதிரி. ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. கோல்டு 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 இருக்கு. என்ன ஒரு புத்திசாலி. ஓகே, வேற என்ன ஒரே மாதிரி? நெயில் பாலிஷ். கர்ச்சீஃப்லாம் வேற வேற தானே வச்சிருக்கீங்க? அதுவும் ஒரே மாதிரி எம்ப்ராய்டரி போட்டது. பேக். எத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க 32 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். 32 வருஷம். 4 வருஷம் ஆயிடுச்சு. 11th 12th ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம். அடுத்து பிஎஸ்சி ஒரே காலேஜ், எம்எஸ்சி ஒரே காலேஜ், அடுத்து எம்ஃபில் பிஎட். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். முதல்ல ஒரே ஏரியாவா வேற வேற ஏரியா? ஒரே ஏரியா. பேர் வந்து அவங்களுக்கு வந்து பத்மபிரியா, என் பேர் மதிப்பிரியா. என்னம்மா இது? அதாவது நம்மளா வந்து பண்ணிக்கிறது ஒண்ணு, புடவை நகையெல்லாம். சொல்லுங்க சொல்லுங்க. பேரு கூட அப்படி கரெக்டா வச்சிருக்காங்க. இனிஷியல் கூட சார், அவங்களுக்கு எஸ், எனக்கு எஸ். காலேஜ்ல கட் அடிச்சுட்டு சினிப்பிரியா தானே படம் பாப்பீங்க? கரெக்டா? அவ்வளவு சிங்க்லே போதேப்பா. சார், ஒரே ஒரு கரெக்ஷன், கட் அடிக்க மாட்டோம். ஏன் மேடம் அதை சொல்றாங்க தெரியுமா? மேடம் டீச்சரா நினைச்சேன். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. உடம்பு ஒண்ணு, செயின் ஒண்ணு, தோடு ஒண்ணு, நெகப்பாலிஸ் ஒண்ணு, பேரு பிரியான்னு முடியுது, இனிஷியல் ஒண்ணு, படம் பாக்குற தேற்று சினிப்பிரியா. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ரெண்டு பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் வர்க் பண்றோம். ரெண்டு பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம். ரெண்டு பேருக்குமே boys இவ்வளவு தான். என்னங்கறீங்க? பசங்களும் பையன் தான். ஒண்ணும் இல்ல. மீட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஏன் எருமை எப்ப வந்த? நல்லா இருக்கு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க. ஏன் எருமை எப்ப வந்த? இவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா, என்ன பக்கி வேகமா வந்துட்ட அப்படின்னு. நாங்க ஆக்சுவலா 6 பேர் கேங். 6 பேருமே எத்தனை ஆண்டுகளாக நண்பர்கள்? 31 years கேங் ஆக்சுவலா. ரொம்ப பெருமையா இருக்கு.
மீட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? எங்க டீம்ல ஒருத்தி அராஜகம் பிடிச்சவனே ஒருத்தி உட்காந்துருப்பா வர்றப்பர் கடங்காரி. இதுதான் அவளுடைய டோனே இருக்கும் ஆக்சுவலா. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? சோ வந்த உடனே அந்த ஹக் வார்ம்த், அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, ஏதாவது குறையோட இருக்காங்களா அப்படிங்கறது அந்த கட்டிப்பிடிக்கிறதுலயே தெரிஞ்சிரும். நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேங்க சார். 30 இயர்ஸா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோங்க. நான் ராணிப்பேட் மாவட்டம் சார். ராணிப்பேட்டை இந்த பக்கம் இருக்கு. அது சொல்லுவாங்க. எப்படி ஃப்ரெண்டா நீங்க? 2 பேரும் DT8 ஒன்னா படிச்சோங்க சார். 1996ல நாங்க 2 பேரும் ஒரே ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணோங்க. 96ல இருந்து 98 வரைக்கும் 2 பேரும் ஒன்னா படிச்சோம். அதுக்கப்புறம் 96ல இருந்து 98 முடிச்சுட்டு 99ல எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா அவங்க 2001ல அப்பாயின்மெண்ட். நீங்க மேக்ஸ் டீச்சரா? நான் மேக்ஸ் டீச்சர். நினைச்சேன் எல்லாம் பக்காவா போடா என்னமோ போடா. நீ என்னடா அப்படி கண்டுபிடிக்கிற வர என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? எத்தனை வருடமாக நண்பர்கள்? 26 இயர்ஸ். 26 இயர்ஸ். ஆனா எல்லாருமே சின்ன ஆளுங்க மாத்தா இருக்கீங்க. அவங்களை கேட்டா 45 வருஷம்ங்கறாங்க. சார் மைண்டுக்குள்ளேயும் 19 தாண்டவே இல்ல. இன்னமும் லூப்லயே தான் இருக்கும். எதிர்க்க கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். மாமா கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலா 39 ஆயிடுச்சு. இப்ப 19 தாண்டி அந்த 20 கிட்ட போறதுக்கு கூட ரெடியா இல்ல மைண்ட். எப்படி நம்புவேன்? 22 வருஷமா ஃப்ரெண்டா 22 வருஷமா நண்பர்களா? புரிஞ்சதா? ஆக்சுவலா மத்த ஃப்ரெண்ட்ஸோட ட்வின்னிங்கை விட இவங்க 2 பேரும் ஹேர் ஸ்டைலே ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நான் ஊரப்பாக்கத்துல இருக்கிறேன். அவ மயிலாடுதுறையில. நேத்து வந்த உடனே அவளை அழைக்கிறதுக்கு நானே நேரா போயிட்டேன். எங்க வந்துட்டு இருக்க, எங்க வந்துட்டு இருக்க, இங்க வந்துட்டு இருக்க, இங்க வந்துட்டு இருக்க போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு மனசே கேக்கல. ஹக்கு ஒரு முத்தம் கொடுத்து அது எந்த இடம்னு இப்பயில இருந்து கிடையாது சார். எந்த இடத்துல பாக்குறோமோ அந்த இடத்துல யாரு பாக்குறா பாக்கலாம் கிடையாது. அது ரோடா இருந்தாலும் சரி நாங்கவே கட்டி பிடிச்சுப்போம். நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. எங்க வீட்டுக்காரங்களுக்கே பொறாம வர ஆரம்பிச்சிரு சார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏதாவது பக்கத்து ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ஆனுவல் டே எல்லாம் நடக்கும் சார். அதுக்கு நாங்க மேம்கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு ஆனுவல் டேக்கெல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து போயிட்டு ஆனுவல் டே பார்த்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆப்ல வந்து இருக்கிறது. அட பாரியா? ஆக்சுவலா உங்க முகத்துல அப்படியே அந்த பீரியடுக்கே நீங்க போயிட்டு வரீங்க. ஒரு ஸ்கூல் புள்ள மாதிரி பேசுறாங்க. நாங்கெல்லாம் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கோம். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.